நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம்? பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், 2ஆம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனிநபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இப்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். சலமா, அபு சலமா என்ற 2 தம்பதிகள். எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா? மக்காவை சார்ந்தவர்கள். இந்த 2 நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த 2 நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். 2 நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 2 நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள்! நாம் என்ன நினைக்கிறோம்? சில சோதனைகள் வரும் பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். சில சோதனைகளின் பொழுது அல்லாஹ்வை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார்,